பக்கமே போக முடியலையா, சரியான வசதியும் எங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரி இந்த வண்டு கூட்டம் வந்து எங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், உடனே சேது சொல்றாரு, சரிப்பா நான் போறேன் அப்படின்னு சேது சொல்றாரு. ராஜாங்கமும் வந்து, இல்லையா சேது, உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும், மோகனா வந்து, எங்க எதுக்குங்க, நம்ம இதுக்கு வேற ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மோகனா சொல்றாங்க. இல்ல மோகனா, இது உடனடியா சரி பண்ற வேலை, நாங்க முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்றாங்க, மாமா நானும் வரேன் மாமா, அங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா முதலுதவி பண்றதுக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு தமிழும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு இந்த சாவித்திரி வந்து, ஆஹா வசமா போய் இவளே மாற்றா, காட்டுக்குள்ள நிறைய விஷ ஜந்து அது இதுன்னு இருக்கும், எப்படியாவது இவளை போட்டு தள்ளிட்டா நமக்கு பெரிய பிரச்சனையே முடிஞ்சிரும். கூடவே இந்த 3 பேரும் தான் நமக்கு இருந்த பெரிய தொல்லைகளே, ராஜாங்கத்தையும் அந்த சேதுவும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம குடும்பம் தான் இந்த சொத்தை முழுக்கையும் ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் சேது ராஜாங்கம் 3 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள தீப்பந்தத்தோட போறாங்க. உள்ள போய்கிட்டு இருக்கும் போது அங்கங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. பார்த்து போங்கய்யா, நீங்க உதவிக்கு எதா இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஒரு போனையும் கொடுக்குறாங்க. 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா அங்கங்க வினோதமான சத்தமெல்லாம் கேக்குது. சாப்பாட்டுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, பழங்கள்லாம். அங்க பார்த்தா திடீர்னு வந்துட்டு ஒரு பாம்பு வந்துருது. மாமா இங்கிட்டு வாங்க மாமா, பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அப்படியே 3 பேரும் அப்படியே ஓரமா போயிட்டாங்க. அந்த பாம்பு 3 பேரையும் துரத்த ஆரம்பிச்சிருது. தமிழ்னால ஓட முடியல. தமிழ் அப்படியே ஓரமா போய் நின்னுக்குறாங்க. தமிழ் வந்துட்டு தமிழ் முன்னாடி அந்த பாம்பு வந்து நிக்குது தமிழை கொத்துறதுக்காக. தமிழ் வந்து அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களை விட்டுரு, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு வந்து அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்றாங்க, மாமா அவங்க சொன்ன இடம் அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து அந்த வண்டை இருக்கிற இடத்துல கொளுத்தி விடுறாரு. அந்த வண்டெல்லாம் ஒவ்வொன்னா எல்லாம் சாக ஆரம்பிச்சிருது. தேயில எல்லா வண்டும் அங்கங்க வந்து பறந்து அங்க தமிழ் ராஜாங்கம் சேது 3 பேரையும் கடிச்சிருது. ஆனா அதுக்கான மருந்து தடவுறதுனால ஆனா 3 பேத்துக்கு எதுவுமே ஆகல. காத்துல அந்த வண்டு கிட்ட இருந்து நெருப்பு பரவி தமிழோட புடவையில பிடிச்சிருது. அப்படியே தமிழோட புடவையில பிடிச்சதுனால அவங்க கை காலெல்லாம் தீயா ஆயிருது. சேது இதை பார்த்துட்டு பயந்துடுறாரு. ஐயோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவரு தமிழ் அப்படியே தன்னோட வேஷ்டி எடுத்து அணைச்சு அங்க வந்து தமிழை காப்பாத்திடுறாரு. ஆனா தமிழ் கை காலு கண்ணத்துலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி தீக்காயம் ஆகிருது. அப்புறம் பார்த்தா இந்த விஷயம் வந்து மேலிடத்துக்கு தெரிஞ்சு தீயணைப்பு துறையினர் காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படியோ வந்து தமிழை வந்து அப்படியே அவங்க உதவியால கூட்டிட்டு வர்றாங்க. அந்த மருத்துவ முகாம் போட்டிருக்க இடத்துக்கே தமிழை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் தமிழுக்கு தீ பிடிச்சதை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. அப்பத்தான் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னையா ராசாங்கம், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் எனக்கு ஒன்றும் இல்லாமச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்னடி ஒன்றும் இல்லைன்ற, கை காலெல்லாம் இப்படி வெந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுகிறாங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் வந்து, ரொம்ப நன்றிமா, ஓ உயிரை பணைய வச்சு நீங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ராஜாங்கம் தமிழ் சேது 3 பேர்த்துக்குமே நன்றி சொல்றாங்க. ராஜாங்கம் வந்து தமிழை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு. பாவம் அந்த பிள்ளை வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரிக்கு வந்து அதோட கனவு கோட்டையை இடிச்ச மாதிரி ஆகி போயிருச்சு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.